கிட்டத்தட்ட 2023 வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி தம்மிடத்தில் அன்பா இருந்த 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு கெத்செமனேங்கிற ஒரு தோட்டத்துக்கு அவர் போனார். சீஷர்கள் தோட்டத்தின் முன்பகுதியில ஜெபிக்க விட்டு இயேசு கல்லறியும் தூரத்துல கொஞ்சம் உள்ள போய் அவர் ஜெபித்தாரு. அவ்வாறு அவர் ஜெபித்த போது பயங்கரமான வியாகுலப்பட்டார். ரொம்ப வருத்தப்பட்டு வியாகுலப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணார். வேதத்துல பார்க்கிறோம், அந்த வியாகுலத்தின் வெளிப்பாடு வேர்வை கூட ரத்தமாய் வந்தது. ஏன் அவர் வியாகுலப்பட்டார்னா, இந்த அடி, உத, சிலுவை பாடு, காரி துப்பப்படுதல், இதற்காக அவர் வியாகுலப்படல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவத்தை பாராதவர், பாவிகளுக்கு விலகினவர், பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு கர்த்தர்ங்கிறதுனால இந்த உலக மனுஷனுடைய அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் தன்னுடைய தலை மீது சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதுங்கிறத குறித்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். வியாகுலத்தின் வெளிப்பாடு வேர்வை ரத்தமாய் பூமியில் விழுந்ததுன்னு வேதத்தில் பார்த்தோம். அவ்வாறு அவர் ஜெபித்து விட்டு தோட்டத்தை விட்டு வெளியில வந்த பொழுது ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த சீசர்கள் தூங்கி கொண்டிருந்தாங்க. அவர்களை தட்டி எழுப்பி கொண்டு தோட்டத்தின் வெளியில அவர்கள் வந்தார்கள். அவர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் தோட்டத்தின் வெளியில வந்த பொழுது கம்புகளோடும் தீவட்டிகளோடும் ஈட்டிகளோடும் போர்ச்சவர்களும் பரிசேயரும் சதிசேயரும் வந்து இயேசுவை சூழ்ந்து கொண்டார். இயேசு கேட்டாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் நான் தான். திருப்பி 2வது திருப்பி, ஏன்னா இவங்க இயேசுவை பார்த்ததில்லை. இதுல என்ன தெரியுது, இவங்க இயேசுவை பார்த்ததில்லை. இயேசுவ மாதிரியே பலர் இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு குழப்பம் அதிகம். இயேசு அவர்கள் பார்த்ததில்லைங்கிறதுனால திருப்பி ஆண்டவர் கேட்கிறார், நீங்க யாரை தேடுறீங்க? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் நான் தான். திருப்பியும் கேட்கிறார், நீங்க யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் நான் தான். இல்ல. இப்பொழுதுதான் கூட்டத்தின் நடுவில் இருந்து யூதாஸ் காரியோத்துங்கிற இயேசு கிறிஸ்துவின் சீசன் ஒருவன் வெளிப்பட்டு இயேசுவை முத்தமிட்டு இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுத்தார். இயேசுவை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இயேசு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் பகல் நேரங்கள்ல வீடுகள் தோறும், வீடுகள் தோறும், மலைகள் தோறும், பட்டணங்கள் தோறும் பகல் நேரங்கள்ல நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன்னு, அற்புத அடையாளம் செஞ்சிருக்கிறேன்னு, அப்பெல்லாம் என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணாம ஒரு திருட்டு பயல் அரெஸ்ட் பண்றது மாதிரி என்ன நைட்டாவது நீங்க அரெஸ்ட் பண்றீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. இயேசுவை பிடித்தவர்கள் மத தலைவராகிய பரிசேயர் இடத்திலும் சதிசேயர் இடத்திலும் கொண்டு போய் நிறுத்தினாங்க. பரிசேயரும் சதிசேயரும் இயேசுவை ஏற்கனவே கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தபடினால இவருக்கு கொலை தண்டனைக்கு ஏதுவான முகாந்தரத்துக்குரிய தண்டனைக்குரிய குற்றங்களை இவர்கள் தேடினார்கள். ஒன்று ஆகப்படல. அப்ப ஒருத்த மட்டும் வந்து சொன்னா, இவன் தேவனுடைய ஆலயத்தை இடித்து விட்டு 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு இவன் சொன்னதை என் காதார கேட்டேன்னு ஒருத்தன் சொன்னான். ஏன்னா யூதருடைய வழக்கம் என்னன்னா, தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தை ஒருத்தன் குலைப்பான், இடிப்பான் சொன்னா அவன் ஆகம விதியின்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. அந்த விதியின் கீழே பரிசேயரும் வேதத்தை எழுதினவர்களும் சதிசேயர் பிரமாணங்களை கைக்கொள்கிறவர்களும் இந்த சட்டத்தின் கீழே இயேசுவுக்கு மரண தண்டனையை விதிச்சாங்க. இயேசுவுக்கு மத ரீதியாய் கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை சட்டமாக்கணும், இல்லைன்னா அது கொலையா மாறிடும். இப்ப கொலையாய் அது மாற்றப்படாதபடி அது சட்டமாகணுங்கிறதுக்காக அன்றைய தினம் கவர்னராய் இருந்த பிலாத்துவின் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போனாங்க. பிலாத்து இயேசுவை விசாரித்து பார்த்த பொழுது இயேசு எந்த ஒரு குற்றமும் செய்யல, ஏதோ ஒரு வன்மத்தினால இயேசுவை இவர்கள் கொலை செய்ய தேடுகிறார் என்ற சூழ்ச்சிமத்தை அவன் புரிந்து கொண்டு இயேசுவை எப்படியாவது விடுதலை செய்யணும்னு அவன் ரொம்ப பிரயாசப்பட்டான். பிரயாசத்தின் பலன் ஒன்றும் பலிக்கல. அப்ப அவன் கேட்டான், இன்னைக்கு பண்டிகை நாளா இருக்குது, யாரையாவது ஒருத்தரை நான் உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டியது என்னுடைய வழக்கம். யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லப்படுகிற நசராணிகள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இவரை நான் உங்களுக்கு விடுதலை செய்யணுமா? இல்ல பலவிதமான கலகங்களுக்கும் கொள்ளைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தேச துரோகியாய் இருக்கிற பரபாஸ் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், இவனை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமான்னு அவன் கேட்டான். ஜனங்க சொன்னாங்க, இயேசுவை பரபாச எங்களுக்கு விடுதலை செய்யுங்க. திருப்பி கேட்கிறான், திருப்பி அதான் சொல்றாங்க, திருப்பி அதே தான் சொல்றாங்க, பரபாச விடுதலை செய்யுங்க. இப்ப இயேசுவை நான் என்ன செய்யட்டும்? சிலுவையில அறைங்க. எப்படியாவது இயேசுவை இந்த காரியத்தை வச்சாவது, இந்த வாக்குறுதியை வச்சாவது இயேசுவை அவங்க எப்படியாவது திரும்ப பெற்றுக்குவாங்க
நம்ம இயேசுவை கொலை செய்ய வேண்டுங்கிற தண்டனை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சான். ஆனா இவருடைய முயற்சி எதுவுமே பலிக்கல, எடுபடல. உடனே ஒரு பாத்திரத்துல தண்ணியை கேட்டு வாங்கி தன்னுடைய கைகளை கழுவி போர்சேவர்களிடத்துல இயேசுவை ஒப்பு கொடுத்துட்டு இந்த ரத்த பலிக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இயேசுவை பார்வோன் இடத்துல பெற்றுக்கொண்ட இந்த பார்வோனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த போர் சேவகர்கள், பிலாத்துவின் இடத்துல பெற்றுக்கொண்ட போர் சேவகர்கள் தன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய 2 கைகளையும் ஒரு தூண்ல கட்டி அங்கே கலட்டி துணிய வைத்து முதுகுகள்ல 39-40 சவுக்கடி கொடுக்கறது போல 39 சவுக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு அடி கூட பேசினா இந்த 40 அடி இலை அடிச்சாலும் அவனுக்கு கொடுக்கணும். அதனால எப்பொழுது யூதர்கள் அந்த தண்டனை கொடுக்கறதுல கொஞ்சம் தண்டனைக்கு முன்னாடியே நிறுத்திக்குவாங்க. அதனால இயேசுவை அந்த முதுகுல 39 முறை ஒரு சவுக்கால் அடித்தாங்க. இயேசு அடித்த அந்த சவுக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதோடைய நுனிகள்ல மீன் பிடிக்கிற தூண்டில் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன குண்டூசிகள் இருக்கும், ஊக்குகள் இருக்கும். இப்படி பலவிதமான சரீரத்தை கீறத்தக்கதான சேதப்படுத்தத்தக்கதான ஆயுதங்களை கொண்ட பல வாறுகளை கொண்டது ஒரு சவுக்கு. அந்த சவுக்குனால இயேசுவை 39 முறை தோள்பட்டைகளையும் முதுகுகளையும் விழா பகுதியிலையும் அடித்தார்கள். இயேசு அடிக்கிற ஒவ்வொரு அடிகளையும் இந்த சின்ன சின்ன குண்டூசி போய் முதுகுல குத்தும், விளையாடு கீரும். மீன் பிடிக்கிற தூண்டில் மாதிரி இருக்கிற அந்த தூண்டில் எல்லாம் ஒரு அடி அடிக்கும் போது இயேசுடைய சரீரத்தை போய் கப்பி பிடிச்சுக்கும். இழுக்கும் பொழுது அந்த மீன் பிடிக்கிற தூண்டில் சரீரத்தை பிச்சுக்கிட்டு வருவார். வேதம் சொல்லுது, ஏறு உழுகிறவன் தன் அந்த இத கலப்பையை போட்டு நிலத்தை உழுகிறது போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு இருந்தது. எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு முள்ளு குத்துனா நம்மளால தாங்க முடியல. இயேசு கிறிஸ்து சுயமாய் அத்தனை வேதனைகளையும் நமக்காய் தாங்கினார். இயேசுடைய தோள்பட்டைகளும் முதுவும் கிழித்து தொங்கப்பட்டன. பயங்கரமான காயங்கள், 5000க்கு மேற்பட்ட காயங்கள் அவருடைய சரீரத்துல இந்த அடியின் காயங்கள் இருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இயேசு ரத்த வெள்ளத்துல மிதந்தார். மறுநாள் காலையில கிட்டத்தட்ட வெயில் ஏற நேரம், நம்ம ஊர் மாதிரி ஒரு 11 மணி இருக்கும், இப்பதான் வெயில் ஏற நேரம். இயேசுக்கு ஒரு பாரமான சிலுவையை உண்டு பண்ணி அந்த சிலுவையை இயேசுவின் தோள் மேல வைத்து எருசலேமின் மேடான பகுதிகளை நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க. சிலுவையுடைய எடை 150 கிலோ, 1.5 டன் வெயிட், 1 டன் 1.5 டன் வெயிட். அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு பாரமான சிலுவை இயேசுவின் தோள் மேல வைத்து எருசலேமின் மேடான பகுதியில அவர்கள் கூட்டி கொண்டு போனாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு நைட்டெல்லாம் தூங்கல, விடிய விடிய அட்டி ஒத்த காரி துப்புறான், கண்ணத்துல இழுக்கிறான், மூஞ்சில குத்துறான், துப்பி விட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறான், தாடியை பிடிச்சு இழுக்கிறான். சொல்ல முடியாத வேதனை இரவு முழுவதும் இயேசு தாங்கக்கூடாத வேதனை அவர் வேதம் சொல்லு. அவர் மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாக இருந்தாருங்க வேதம். அவ்வளவு வேதனை. விடிய விடிய அட்டிச்சு தோள்பட்டியை கிழிச்சுட்டான். தாடியை பிடிச்சி இழுத்துறதுல தாடி பிச்சு கிடக்குது, குட்டியை பிடிச்சி இழுத்துருக்கிறான். ஒரு முள்ளு அப்படியே கொடி மாதிரி இருக்கிற அந்த முள்ள பிடிட்டு வந்து இயேசுடைய தலைமையில வச்சு ஒரு குச்சிகளால் அடிக்கிறாங்க. மண்ட ஓட்டில் உள்ளார் அந்த முள்ளு போகும்பொழுது இயேசு என்ன துடி துடிச்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியாத வேதனை. இவைகளெல்லாம் தாங்கி கொண்டு மறுநாள் காலை 11 மணி கொஞ்சம் வெயில் சூட ஏறுற நேரத்துல பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு அவர் நடந்து போகும்பொழுது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. வெயில் அடிக்கும் பொழுது, அது தோள்பட்டி கிழிந்திருக்கும் பொழுது, வேர்க்கும் பொழுது, அந்த வேர்க்கும் அந்த புண்கள்ல படும் பொழுது இயேசுக்கு எவ்வளவு எரிஞ்சிருக்கும். இவ்வளவு வேதனையை தாங்கி கொண்டு விழுந்து எழுந்து அவர் கொள்கிறாங்கிற அந்த மலைக்கு வந்தாரு. அந்த இயேசுவை சுமந்துட்டு வந்த சிலுவையை படுக்க வச்சு, அந்த சிலுவையின் மீது இயேசுவை படுக்க வச்சு 2 கைகளையும் விரித்து 2 கால்களையும் சேர்த்து ஆணிகளை அடித்தார்கள். இயேசு அடித்த ஆணி ஒன்றாங்களும் அது உள்ளங்கைகள்ல அவருடைய ஆணி அடிக்கும் பொழுது இயேசு என்ன துடிச்சு. அப்பதான் சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்பொழுது அவர்கள் காய்ச்சுவ மாட்டாங்க. நீங்க உங்க உள்ளங்கையை தொட்டு பாருங்களேன், எவ்வளவு ஒரு சாப்பிட்டான பகுதி. இந்த கையில ஒரு ஆணி பூந்து
அது மரத்துல போய் ஃபிட் ஆகுறது வரைக்கும் அட்டிக்கிற ஒவ்வொரு அட்டிலையும் என்ன துணி துணிச்சாரு தெரியுங்களா இயேசு? ஒரு முள்ளு குத்துனா தாங்க முடியல. நடுவுல போற அந்த ஆள்காட்டி விரல்ல இருக்கிற நரம்பை எலும்பை ஒரு ஆணி துளைச்சுட்டு உள்ள போகணும்னா அது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம். சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு வேதனை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சகித்திருக்கிறார் சிலுவையில். 2 கைகளை விரித்து வைத்து அடித்தார்கள், 2 கால்களை சேர்த்து வைத்து அடித்தார்கள். இயேசுடைய அடித்த அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தினாங்க. இயேசுடைய மொத்த இடையும் அந்த 3 ஆணிகள் பிடித்துக் கொண்டு தொங்கினது. ரத்தமும் நீரும் அதிகமாய் வெளியேறின அப்படினால இயேசு கிறிஸ்து நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்பொழுது ஒருவன் காடி கலந்து தண்ணியை கொடுத்தான். காடியில பல ரகம் இருக்குது. அதுல இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட காடி மயக்க மருந்து கலந்த காடி. அது எதுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு அடிகளையும் வேதனையும் பெற்ற ஒரு தண்டனைக்குரிய ஒரு மனுஷனுக்கு வழி தெரியாம இருக்கிறது. கைகால் வழியெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டிங் போடுறேங்கிறாங்க பாருங்க. அது மாதிரி இது பிசாசு கொண்டுட்டு வர டூப்ளிகேட் மெத்தட். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த காடியை வாங்கி பார்த்துட்டு குடிப்பதற்கு மனதில் இருந்தார். ஏன்னா ஆண்டவர் இந்த நடிப்பு, மாய்மாலம், டூப்ளிகேட் வேஷம் போடுறது இதான் ஆண்டவர் விரும்பிட்டார். அவர் சுயமாய் தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காய் சிந்தும்படி பரலோகத்தின் மேன்மை விட்டு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சுயமாய் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை இயேசு நமக்காய் சிந்தினார். அதனால அந்த காடியை வாங்கி பார்த்துட்டு அதை குடிப்பதற்கு அவர் மனம் இல்லாத இருந்தார். நேரங்கள் ஆயின. பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவிகளுக்கு விலகினவர், பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். இப்படிப்பட்ட தேவன் மீது இந்த உலக மனுஷனுடைய அக்கிரமமும் பாவமும் இவர் தலை மீது சுமந்து கொண்டு தொங்குற அந்த கோர காட்சியை காண செய்ய கூடாதபடிக்கு ஒரு இமை பொழுது தன் குமாரனுக்கு தன் முகத்தை மறைத்தார். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். நல்ல தெரியும், தன் ஜீவனை விட்டார்னு மறுபடியும் அந்த ஜீவனை எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. விட்டவரே அந்த ஜீவன் எடுப்பார் மறுபடியும். அதனாலதான் அவர் அதிகாரம் உள்ளவர். தன் ஜீவனை விட்டார். இயேசு தன் ஜீவனை விட்ட பொழுது இடி இடிச்சுச்சு, மழை பெஞ்சிச்சு, கல்லறைகள் திறந்தன, கண்மலைகள் பிளந்தன, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆ கிழிந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த 100க்கு அதிபதி சொன்னா, இவர் மெய்யாலுமே தேவனுடைய குமாரன். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்கல வாய்ப்பு. ஆண்டவர் நம்முடைய சபைக்கு இந்த வருஷத்துல 12வது முறையாக இயேசுடைய பாடு மரணங்களை தியானிப்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அந்த சரீரம் நமக்கு அப்பமாய் மாறும்படி இந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படி யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இந்த அப்பத்தை ஆசீர்வதித்த அப்படினால கரங்களை தட்டி கர்த்தரை நமக்கு மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜன பானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால நம்ம மத்தியில இருக்கிற இந்த ரசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி யாராவது ஒருத்தர், குறிப்பா பெண்கள் பகுதியிலிருந்து யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுத்து இந்த ரசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு ரசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால கரங்களை தட்டி அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். சரி, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்துக் கூடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. சோத்திர பாடல் பாடி ஆண்டு நாம் தர்மையான நல்ல இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கூட இருந்து வழிநடத்தி வந்தமைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளை கத்திரிகளுக்கு காண செய்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இந்த திருவிருந்தில பங்கு கொண்ட, இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிக்கும்படி சொல்லிவிட விசேஷமா இந்த திருவிருந்தில பங்கு கொண்ட சிறியோரும் புகழுமாகி எங்களை பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறேன். இவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாக இருக்கிறதான
இந்த வசனம் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. சூத்திரம் சகல காரியத்திலையும் சம்பூர்ணம் அடையும்படி தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய தடைகளை நீக்கி போட்டு மீண்டுமாய் அவருடைய கூடுகையில் அவர்கள் கூட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படுத்தும். விசேஷமா உம்முடைய நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே ரசத்தை அப்பத்தையும் பானம் பண்ண உடைய பிள்ளைகள் யார் ஒரு வரத்திலையும் குறைபற்றவர்களை போகாதபடி இந்த சபையிலிருந்து அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், சபை நடத்துகிறவர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் என்று ஆண்டவரே 5 விதமான ஊழியர்கள் எழும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவனுக்கென்று நற்கந்தமாய் எடுத்து பயன்படுத்தும்படி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம். இன்னும் உங்களிடத்துல கொஞ்சம் அப்பமும் ரசமும் மீதியா இருக்க ஆண்டவரை. இதை பானம் பண்ணுவதற்கும் உட்கொள்வதற்கும் கர்த்தாவே இன்னும் சாணம் பண்ணப்படாத பிள்ளைகளை நீ பெயர் கொடுத்து அவர்களுடைய ஐக்கியத்தில் கொண்டு வரக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை இந்த பகுதியில நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கக்கூடிய தேவ வல்லமையை இந்த கிராமத்துல நீங்க இறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களுடைய கூடுகையில அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த அருமையான பாஸ்டர் சாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சபையில இருக்கிற விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கிற அந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மிகவும் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உதவி பரியந்தம் அவரோடு இருந்து உடைய காரியங்களை சந்தித்து நடத்துங்க. இன்னும் பல இடங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பல சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்கு வந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அல்லது ஒரு வார்த்தைகளை குறித்து கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் படிப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் படித்துக் கொண்டு இந்த பூமியில சுடரோடு பட்டைகளாய் பிரகாசிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கீபோர்டு போட்ட தம்பி ஆண்டவரே, பிரேயர் வாசித்த சகோதரர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாட்டு பாடுறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தை கண்டு செபித்த கொடுத்த உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சபைக்காக ஒருங்கிணையா இருந்த ஆண்டவரே இந்த சபையை எடுத்து கட்டத்தக்கதான நிலத்தையும் பணத்தையும் ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற வருஷத்தை கர்த்தர் நன்மையாய் மாற்றுங்க. எங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவுபடுங்க. என்னுடைய இருளான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும். இன்றைய எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். புதியவைகளை கர்த்தர் தோன்ற பண்ணும்படியாய் ஜெபிக்கிற ஸ்தோத்திரம். சபைக்குரிய காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு கொடுத்து உதவுற கரங்களை இருதயங்களை ஏவுங்க தகப்பனே. சோதரிக்கிறப்பா பொருளாதார தேவைகள் உண்டு என்பதை அறிந்தவர் நீர் நிறைவாக்கி நடத்துங்க. ஸ்தோத்திரம். உங்களை நம்பி ஓடுகிறோம். கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த சபையில இருக்கிற திருமண தடையானவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண தடையெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்ப்பிணி பெண்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுயப்பிரசாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். படிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல வேலையை கட்டிட முடியாது ஜெபிக்கிறேன். குடும்பத்துல சமாதானம் இல்லாதவர்கள், பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதான கட்டினால கட்டுப்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. எனவே நாங்கள் ஆடுபடுங்க. சுகத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பி இந்த சபை விசுவாசிகள் ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஆண்டவரே பூமியின் கடைமுனை மட்டும் ஆண்டவரே உமக்காய் ஓடத்தக்கதான மான்கால்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். வாக்கின் வல்லமையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் வேதத்தில் குறைபட்டவர்களாய் போகாதபடி வேத வசனத்தின் வியாக்கியானங்களை அறிந்து கொண்டு ஆழங்களை புரிந்து கொண்டு இந்த சபை கர்த்தருடைய வருகையை எடுத்து விடப்படுகிற சபையை மாற்றும்படி ஜெபிக்கிற தகப்பனே. ஒருவரும் விட்டு போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நினைவுறு சுவாமியை ஸ்தோத்திரிக்கிறேன். பொறுப்படுங்க. அப்படியே சேவை நாமத்தை மையப்படுத்துங்க. வருகிற வருஷத்திலையும் இந்த சபையை நினைவுகூர்ந்து நடத்துங்கப்பா. எதிர்ப்புகள், போராட்டங்கள், தடைகளை மாற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். நன்மைக்கு எதுவாய் இப்படி சுட்டுங்க. இந்த கரத்துல விட்டு கொடுக்கிற அப்படியே செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஜெபிக்கிறேன். ஜனங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சேவமும் அனைவரோடும் கூட
விசேஷமாய் நம் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்முடைய ஐக்கியத்துல நம்மளுடைய இந்த திருவந்த பகுதியில் ஐக்கியப்பட்ட அருமையான பாஸ்டரோடும் அவருடைய ஊழியர்களோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை வரைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை நம்பும் நான்